Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நியர் அண்ணா நகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645 www.parigaramum-payangalum.com www.drsrikumarjodhiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற ஏறத்தாழ 6 வருடங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சேவை புரிகின்ற, மக்களுக்கு வழிகாட்டுகின்ற, மக்களுக்கு குறிப்பெடுக்கின்ற வகையிலே இந்த பரிகாரங்களை அமைக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஆயுதம் தோஷம் நீங்க. இன்றைய அளவிலே வீடு கட்டி வாழ்வதற்கு இடம் கிடைத்தால் போதும் என்ற ஒரு நிலையிலே சாதாரண மனிதன் தள்ளப்படுகின்றான். வசதி வாய்ந்தவர்கள் அசதி இல்லாமல் வசதியான இடத்திலே வசதியாக வீட்டை கட்டிக்கொண்டு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஏழை எளிய மக்கள் எந்த இடத்தில் மலிவாக இருக்கிறதோ, எந்த இடத்தில் குறைவான விலையில் கிடைக்கிறதோ, அந்த இடத்திலே தனக்கு ஒரு சொந்தமான வீடை கட்டி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதர்களே கிடையாது. அந்த ஆசைப்படுகின்றது அவர்களை சில நேரங்களிலே காட்டு பகுதிக்கு அருகாமையிலே அழைத்து சென்று விடுகிறது. இந்த காட்டு பகுதியிலே அமைந்த இடங்களுக்கு ஏற்கனவே ஒரு பழைய முறைப்படி சூலம் என்பதை ஒன்று நட்டு வைப்பார்கள். அதற்கான பூஜைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த சூலத்தின் எதிரிலே வீடு இருந்தாலும் சரி, தொழிற்சாலை இருந்தாலும் சரி, கால்நடைகளை வளர்த்தாலும் சரி, நாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டி வாழ்ந்தாலும் சரி, அங்கே நமக்கு நஷ்டங்கள் ஏற்படும். ஏனென்றால் அது ஆயுதத்தின் தோஷமாகும். அதற்காக அந்த வனப்பகுதியிலே வைத்திருந்த அந்த சூலாயுதத்தை நாம் எடுக்க முயற்சிக்க கூடாது, அகற்றக்கூடாது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு செவ்வாய் அன்று அந்த ஆயுதத்திற்கு அல்லது சனிக்கிழமை அன்று எலுமிச்சை கனி, வெற்றிலை, பாக்கு, பழம் அந்த சூடம் காட்டி அது வணங்கி வரும் பொழுது, நாம் எதிரிலே அந்த ஆயுதம் நட்ட எதிரிலே நாம் வீடு கட்டினாலும் சரி, தொழிற்சாலை நடத்தினாலும் சரி, மாடுகளை ஆடுகளை வளர்த்தாலும் சரி, நம்மை அது பாதிக்காது. ஏனென்றால் காட்டு பகுதியிலே சூலாயுதத்தை நட்டு வணங்குவது என்பது துஷ்ட சக்திகளுடைய தாக்குதலில் இருந்து காப்பாற்ற, வனவிலங்குகளுடைய அந்த தாக்குதலில் இருந்து காப்பாற்ற நம் முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதங்கள் தாங்கிய கோயில்களை அந்த வனாந்தரத்திலே அமைத்தார்கள். அதற்கு எதிரிலே, அது அருகாமையிலே நாம் வீடு கட்டு வசிக்கும் பொழுது இவைகள் நம்மை தாக்கும். ஒரு சில வீடுகளிலே பார்க்கும் பொழுது மான் தலை, எருமை தலை, புலி தலை, சிங்கம் தலை என்பதை எல்லாம் வைத்திருப்பார்கள். பூஜை அறையிலே கூட அந்த நரிப்பல், புலிப்பல் என்பதையெல்லாம் வைத்து இவர்கள் வணங்கும் பொழுது அதனால் துஷ்ட சக்தியே அந்த குடும்பத்தில் ஏற்பட்டு ஆயுத தோஷம் ஏற்பட்டுவிடும். அதாவது மோசமான பொருள்களை எதிரிலே இருக்கும் பொழுது அந்த பொருள்களுடைய தீய சக்தி நம்மை தாக்கும். அதனால் நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டும் போது என்ன சொன்னார்கள் என்றால்,
இதை போன்ற ஒரு ஆயுதங்கள் இருக்கின்ற இடத்திலே மலிவான அந்த விலையிலே நமக்கு வீடு அமையும் பொழுது நாம் கட்டி அங்கே வாழ முடியாதா என்றால் வாழலாம். எந்த காரணத்தை கொண்டும் அந்த சூலாயுதத்தை நீங்கள் அறவே நீக்கக்கூடாது. அதற்கு சூடம் காட்டி தேங்காய் உடைத்து அதற்கு ஒரு வழிபாடை செவ்வாய் சனிக்கிழமைகளிலே செய்து நீங்கள் வரும் பொழுது எந்தவித தீய சக்தியும் அந்த சூலத்தில் இருந்து வந்து உங்களை தாக்காது. நம் முன்னோர்கள் அனைவரும் முட்டாள்கள் அல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தார்கள். அதை தான் நான் இப்போது உங்களுக்கு தொகுத்து கொடுக்கின்றேன். இப்படி கொடுத்தவர்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியும் அந்த தெய்வத்துக்கு ஒரு நன்றி உணர்ச்சியும் சொல்லி அந்த இடத்திலே நீங்க நிம்மதியாக வாழ அந்த வெள்ளி சனி அன்று அந்த சூலாயுதத்திற்கு வெற்றிலை எலுமிச்சங்கனியை நறுக்காது மேலும் சூடம் காட்டி வணங்கும் பொழுது அதன் அருகாமையிலே இருந்தாலும் கூட இந்த ஆயுத தோஷம் உங்களை அறவே தாக்காது. ஏனென்றால் இந்த செவ்வாய் சனிக்கிழமைகளிலே இந்த ஆயுதங்களை வணங்கும் பொழுது அந்த ஆயுதத்தில் இருந்து வருகின்ற தீய சக்தியானது நம் வீட்டிலே ஊடுருவி நம்மை தாக்காத ஒரு தடுப்பு சுவரை அங்கு எழுப்பிவிடுகிறது என்றால் இப்படிப்பட்ட பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிகின்ற காரணத்தால் அவைகளை நீங்கள் அடக்கி விடுகிறீர்கள், மடக்கி விடுகிறீர்கள். தெரியாத சூழ்நிலையில்தான் அங்கே இருந்து அவஸ்தைக்கு உள்ளாகிறீர்கள். அதனால் இந்த தெரிந்த கருத்து மற்றவர்களோடு பகிர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லி வழி நடத்தும் போது புண்ணியம் உங்களுக்கும் வரும். ஏனென்றால் நமக்கு ஒரு நல்ல கருத்து ஆண்டவன் கொடுக்கின்ற பொழுது அது நமக்காக கொடுத்தது மட்டுமல்ல, நம்மை போன்று வாழ்ந்து கொண்டு வருகின்ற அந்த மக்களுக்கு அந்த நல்ல கருத்தை நாம் கொடுக்க வேண்டும். இவ்விதமான அந்த பரிகாரத்தை சொல்லி அவர்களை வழிநடத்தும் போது நிச்சயமாக புண்ணிய பங்கு உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் கர்ணன் ஒரு முறை அவன் தானங்கள் நிறைய செய்திருக்கின்றான், அன்னதானம் மட்டும்தான் அவன் செய்யவில்லை. ஆனால் அன்னம் எங்கே கொடுக்கின்றார்களோ தானம் செய்கின்றார்களோ அந்த இடத்திலே தன் ஆள் காட்டி விரலை காட்டி அதோ அங்கே அன்னதானம் நடக்கிறது என்று சொன்னபோது சொர்க்கத்தில் செல்லும் போது அவனுக்கு பசி ஏற்பட்டது. சொர்க்கத்திலே பசி என்பது அறவே இருக்காது. அவனுக்கு பசிக்கும் பொழுது ஒரு முனிவர் அவர் எதிரே தென்பட்டு இந்த ஆட்காட்டி விரலை நீ ருசித்தால் நிச்சயமாக உன் பசி அடங்கும் என்றால் நமக்கு ஏற்படுகின்ற நமக்கு கிடைக்கின்ற இந்த கருத்துக்களை மற்றவர்களும் பகிர்ந்து அவர்களுக்கு வழிநடத்தும் போது நமக்கு புண்ணியம் வந்து சேர்கிறது என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.